ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் சார்ஸ் மரண மாஸ். அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நார்மலாக சீரியல் கில்லரில் படங்களில் என்ன பண்ணுவாங்க, ஒரு வரிசையாக கொலைகள் நடக்கும். அது யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. அப்படியே சஸ்பென்ஸாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியாக போய் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. பட் இந்த படத்தில் எடுத்த உடனே ஒரு கொலை நடக்கும், கில்லரை காமிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் ஒன்றியும் இல்லை, இன்னும் நிறைய இடங்களில் இதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டை நவுத்துறதுக்கு ஒன்றும் வழி இல்லையே அப்படிங்கும்போது அழகாக சின்ன சின்ன அப்சகல்ஸை வச்சுட்டு அந்த கேரக்டர்ஸ் தான் அந்த கேரக்டருடைய ஸ்கெட்சை நமக்குள்ளார கொண்டு வந்துடுவாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக அப்படியே தேரை நவுத்துற மாதிரி நவுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கதை அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கேரக்டர்ஸ் தான். அந்த கேரக்டர்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதை பில்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸில் அந்த ஹீரோயின் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்லாம் கூட நமக்கு அந்த கதையோட ஓட்டத்தில் மனசுக்குள்ளார வந்துடும். எல்லாரையுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா மெயின் லீட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணுற ஒரு ஹீரோயின், அதை ஒத்துக்காமல் வேலைக்கு போகாமல் வேலை வெட்டி இல்லாத இருக்கிற ஒரு ஹீரோ, தன்னுடைய அப்பாவை சின்ன வயசுலேயே தொலைச்சிட்டு இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் இன்னைய தேதி வரைக்கும் திதி கொடுத்துட்ருக்கிற ஒரு பஸ் கண்டக்டர், லேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த தேதியை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தெரிகிற ஒரு பஸ் டிரைவர், அந்த பெண்கிட்ட 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோனில் பேசி சந்தோஷமாகிற அந்த வயசான ஒரு கேரக்டர், கொஞ்சம் வயதானவர், ஒரு 45 அந்த வயசில் இருக்கவர். அப்புறம் அந்த சீரியல் கில்லர், ஸோ கால்டு சீரியல் கில்லர்னு சொல்லலாம், அதில் ரிவெஞ்சும் கூட சொல்லிக்கலாம். இந்த 5 கேரக்டர் தான் லீட் கேரக்டர்னாலும் கூட இது இல்லாமல் ஒரு டிவைஎஸ்பி இருப்பார், அவருடைய நாய் ஒன்று இருக்கும், பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி பல்லிக்கிற ஜொல்லு விடுற ஒரு ரொம்ப வயசான ஒரு தாத்தா, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டரான ஒரு டீச்சர், ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு, அப்புறம் ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருப்பார். ஒரு இல்லாமல் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் கூட நமக்கு படம் முடிஞ்சு வரப்பையும் கூட ஞாபகம் இருக்கும். இந்த எல்லா கேரக்டர்ஸும் நமக்குள்ளார கொண்டு வந்துடுறதுனால இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த சுச்சுவேஷன் அவங்க என்ன சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாலும் நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. ஈவன் தோ சின்னதாக ஒரு 2 சீனில் வரக்கூடிய ஒரு ரீல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பேர் ஒருத்தங்க வருவாங்க, பேரும் கூட மனசில் நின்று போயிடுவாங்க. இந்த ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே இந்த கேரக்டரை பற்றி, இருக்கிற எல்லா கேரக்டரையும் பற்றி நமக்குள்ளார கொண்டு வந்துடுவாங்க. இங்கே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இங்கே என்னென்ன செய்வாங்க அப்படின்ட்டு. செகண்ட் ஆஃபில் இந்த மெயின் கேரக்டர்ஸ் 5 ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் பஸ்ஸுக்குள்ளார மாட்டிக்குவாங்க. அதுலேருந்து இவங்க வெளில வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் செகண்ட் ஆஃப் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. இந்த ரைட்டிங், அந்த கேரக்டர்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட விட்டுறாங்க. இப்போ அவங்க பில்டப் பண்ணலாம் அவசியம் கிடையாது. அந்த ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அதுக்கு தேவையான எல்லா சீன்ஸையும் அதுவே இழுத்துக்கும். அது மாதிரி இது தானாகவே எல்லாத்தையும் இழுத்துக்குது. இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறாங்கன்னா சின்ன சின்ன ஆப்ஸ்டகல்ஸ் வச்சுக்கிறாங்க, அதை வச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்காக சரன்னு நவுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மரண மாஸ் படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் வாட்ச். இந்த வீக்கெண்டுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ஒரு வாட்டி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். அடல் கண்ட்ரோல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த ஓப்பனிங் சீனில் ஒரு சின்னதாக கொலை பண்ணுற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதை தவிர மொத்த படமுமே தாராளமாக குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். அது ஒரு காமெடி ஜானர் தான், கம்ப்ளீட் ஒரு காமெடி ஜானர் தான். ஒரு 75% வரைக்கும் காமெடியில் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் அதை உள்ளார கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தாலும் மறுபடியும் அதை டைல்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் காமெடியாக தான் பண்ணியிருக்காங்க. பாசில் ஜோசஃபுக்கு அங்கங்கே சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பெயர் போடுறதாக இருக்கட்டும், அவர் ஒரு விஜய் ஃபேனாக காமிக்கிறதாகட்டும், அதெல்லாம் தேட்டர்லாம் பெரிய கிளாப்பிங் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய சீன்ஸில் அதில் கிளாப்பிங் மூமெண்ட்டு தேட்டரில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள் டீட்டெயில் சொல்ல முடியாது, சொன்னீங்கன்னா அந்த நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங் போயிடும். அப்படிங்கிறனால ரொம்ப மேம்போக்காக அதனுடைய கதையை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக டைம் கிடைச்சுன்னா அந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்கள். மிஸ் பண்ணக்கூடாத படம் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.